Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் என்று தத்துவத்தின் வழிநின்று நடக்கிற எல்லோருக்கும் தலைமை தாங்குகிற தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தாய்மானவர் உத்தரவின் பேரில் இளைஞர்களின் நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய ரத்தனமாக வந்திருக்கிற எங்கள் உதயநாவியுடைய வழிகாட்டுதலோடு மதிப்புக்குரிய மாண்புமிகு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அப்பா அம்மாலாம் ஆடு மாடு மேய்ச்சாங்கன்னா, நம்ம அப்பா அம்மாலாம் வெள்ளம் மண்டியில வியாபாரம் பண்ணாங்கன்னா, வெள்ளம் மண்டி வியாபாரத்தை முடிச்சுட்டு தலையடக்க துண்ட போய் அந்த வியாபாரி தொடச்சிட்டு முருகன் கோயிலுக்கு போய், அப்பா முருகா, நான் தான் வாழ்நாள் முழுக்க வெள்ளம் மண்டி வியாபாரம் பண்றேன், என் பையனாவது பேர் மிதுன் கூட வச்சுக்கலாம், என் பையனாவது 4 எழுத்து படிக்கட்டும், இந்த அண்ணு 1000 ரூபாய் உண்டியில முருகன் கோயில போட்டுட்டு அப்ப முருகன்ட்ட அப்ப பெருமாள்கிட்ட நம்ம சிவன்கிட்ட நம்ம வணங்குவோம். அப்படி வணங்குனா அந்த அப்பனுக்கு பேரு தகப்பன் சாமி. அந்த அப்பன் போய் நான் தான் நாசமா போயிட்டேன், உன் காசு உண்டியல் எடுத்து என் பையனுக்கு 4 கல்வி கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு பேரு தற்குறி சாமி, பழனிசாமி. அந்த பழனிசாமியை கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது வெறும் அறநிலையத்திற்கான நிதியை எடுத்து கல்லூரி கட்டுகிற விஷயம் மட்டுமல்ல, அதற்கு மாறாக இந்தியாவில் தமிழ்நாடு என்கிற இந்த மண், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், நீதி கட்சி என்கிற கட்சி வந்த பின்பு, அந்த இயக்கம் வந்த பின்பு எண்ணிலடங்காத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த அரசியல் எழுச்சி மூலியமாக ஆடு மாடு மேய்த்தவன் வீட்டு பிள்ளையும், பறையெடுத்தவர் வீட்டு பிள்ளையும், விவசாயம் செய்த வீட்டு பிள்ளையும், படையெடுத்தவர் வீட்டு பிள்ளையும், பணையேறிய வீட்டு பிள்ளையும் இதோ தன் பேருக்கு பின்பு டிகிரி, MA, BA, MSc, BABL, MBBS, BE என்ற போடுகிற புரட்சிகர நிலைக்கு நீதி கட்சி உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நீதி கட்சி தென்னிந்தியாவில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று ஒரு புரட்சி என்று நீதி கட்சியின் ஆட்சியை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர் குறிப்பிட்டார். அந்த நீதி கட்சி தொடர்ச்சியாய் எங்கள் கிழவன், எங்கள் தாத்தன், தந்தை பெரியார் ஊர்தோறும் போய் எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம், எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம், எங்கள் பேருக்கு பின்பு பட்டங்கள் வேண்டும் என்று இடஒதுக்கீடு கொடுத்து ஆண்டாண்டு காலமாய் கல்வி வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயர் பெற்றோம். ஆனால் இந்த 10 ஆண்டு கால அரசியல் சட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு வந்த பின்பு நீட் என்கிற கொடுந்தேர்வு, பல்கலைக்கழக மானிய குழு என்கிற ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு குழு, இங்க இருக்கிற சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு நிதி, இந்தி மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, தொழிலாளர் அணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளின் பொறுப்பாளர்களை, மாணவர் அணியின் செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீண்டும் தன்னுடைய எல்லாரும் தன்னுடைய எல்லாரும் வலதுகைய, எல்லாரும் வலதுகைய அப்படியே உதயசூரியனை காமிங்க, உதயசூரியனை எல்லாரும் உதயசூரியனை காமிங்க, உதயசூரியனை காமிங்க, உதயசூரியனை காமிச்சா இந்த முழக்கங்களை டெல்லி எஜமான் மோடிக்கும் மோடி அடிமை எடப்பாடியின் காதுகளுக்கு கேட்கிற மாதிரி மீண்டும் சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், கண்டன தமிழ்நாட்டின் மாணவர்களின் கல்வி உரிமையை பாஜக பழனிசாமி சங்கி கூட்டத்தை கண்டித்து கண்டிக்கின்றோம். உரிமையை காவு வாங்கும் பழனிசாமியை பாஜக கூட்டணியை கண்டிக்கின்றோம். இந்த வலது பக்கம் இருக்கவங்க கையை தூக்கலாம், உதய தூக்குங்க. பேசாதே பழனிசாமியை பேசாதே, அடிமை சாமி RSS குரலில் பேசாதே, கூவாதே கூவத்தூர் சாமியை கூவாதே கூவத்தூர் சாமியை கூவாதே. உனக்கு தெரியாது முழுச்சங்கி பழனிசாமியை திராவிடமும் தெரியாது. எரியுதா
படிச்சா தமிழர்கள் படிச்சா சங்கி அடிய பழனிசாமிக்கு எறிகிறார்.